கலே பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி யார் கோர் டாஸ்கில் சரியாக பண்ணணும்னு கேட்குறாரு. உடனே அங்கே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்வதின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா வினோத்தை சொல்கிறாங்க, அப்புறம் கமருதீன். ஸோ இந்த 3 பேர் தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க 3 பேரை தவிர நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த கோர் டாஸ்கில் ஸ்பாயில் பண்ணாங்க அந்த டாஸ்க்கை. பட் எல்லாரோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாகவே பார்வதி, வினோத், கமருதீன் இந்த 3 பேராக தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே மற்றவங்க பேரை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, எங்கே நம்மளை டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா இப்போது தனியாக இருக்கிறதால ஈஸியாக அடிக்கிறதுக்கு வசதியாக இருந்ததால் எல்லாருமே இந்த 3 பேரை சொல்லிடுறாங்க. ஸோ விஜய் சேதுபதியுமே இந்த 3 பேரை பயங்கரமாக நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு. இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் பண்ண இன்றைக்கி உங்களை என்ன பண்ணுறதுனே தெரிலன்ற மாதிரி பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிரை பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மேலே கொடுத்த வழக்கை வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எஃப்ஜே ஏன் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, அந்த உங்கள் தப்பை என்னன்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணால் தானே உங்களுக்கு புரியும். எஃப்ஜே நீங்கள் ஏன் தப்பு நடந்ததை நீங்கள் மறைக்கன்னு நினைக்கிறீங்க, இது உங்களுக்குமே நல்லதில்லை. எஃப்ஜே ஆதிரை ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கை கொண்டு வராங்கன்னா அதை வந்து நின்று வாதாடணும் இல்லையா? அப்போ தானே உங்கள் மேலே என்ன நியாயம் இருக்குது, அவங்க சொல்கிறதுல என்ன நியாயம் தெரியும். யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க திருந்ததுக்கு சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் இப்படி சான்ஸே கொடுக்காம டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா அதை வேறு போய் பெருமையாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி எஃப்ஜேவை பிடிச்சி பயங்கரமாக கத்தி விட்டுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீக் பார்த்தீங்கன்னா வியானாவை எவிக்ட் பண்ணிடுறாங்க. நான் வெளில போயிட்ட அப்புறம் எஃப்ஜே தான் அது காரணம்னு சொல்லிட்டு அரோரா பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட எஃப்ஜேக்கு அரோராக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே வருது. உடனே அரோராவுமே நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கணும்னு கேட்குறாங்க. விஷயத்தையும் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுறாரு. நீங்கள் எஃப்ஜே நீங்கள் பண்ணுறது சரியில்லை, அரோரா என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேளுங்கன்னு சொல்கிற மாதிரி அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பெருசாக பார்த்தீங்கன்னா அரோரா வந்து எந்த ஒரு டாஸ்க்குமே ஒழுங்காக பண்ணுறதில்ல. இப்போ ஒரு இந்த வீக் மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி அரகண்ட்டாக நடந்துக்கிறாங்க ஒரு சில விஷயத்தில். பட் இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பிக் பாஸ் டீமே. அவங்க என்ன நினச்சிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர் மட்டும் தான் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணுறாரு. மற்றெல்லாம் எப்பவும் போல் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது யார் கண்ணுக்கும் தெரியாமல் போயிடுது. இவங்கள விட நிறைய தப்பு பண்ணவங்க, வார்த்தை விட்டவங்க எல்லாருமே உள்ளே இருக்காங்க. பட் அவங்களாம் விஜய் சேதுபதி எப்போ அட்ரஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. பார்ப்போம் நாளைக்கு வீடியோவில் என்ன நடக்குதுன்னு. நன்றி மக்களே, தேங்க்யூ.